அதாவது மீன ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் கனவுகளுக்கும் கருணைக்கும் இடையில் பிறந்தவர்கள். உலகம் ஓடிக்கொண்டிருக்கும் வேகத்தில் கூட அவர்கள் மனசு மட்டும் மெதுவாக நடக்கும் ஒரு ஆற்றைப் போல இருக்கும். யாருக்காவது துன்பம் என்றால் அது தங்களுக்கே வந்தது போல உணர்ந்து கொள்ளும் மனம் இவர்களுக்கு உண்டு. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமான உணர்வுகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டு நடக்கும் இந்த ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு முழு உலகத்தை வைத்திருப்பார்கள். அவர்களின் சிந்தனை சாதாரண தர்க்கத்தில் சிக்காது. அது உணர்ச்சியிலும் ஆன்மீகத்திலும் கலந்து உருவான தனி மொழி போல இருக்கும். அதனால்தான் சில நேரங்களில் அவர்களை உலகம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் உலகத்தை எளிதாக புரிந்து கொள்வார்கள். மீனம் ராசிக்காரர்களின் மனசு என்பது ஒரு கடலின் அடிப்பகுதி போல. மேலே அமைதி, கீழே அளவில்லாத ஆழம். அவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு கதையை மறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு தெரியாத வழிகளை தாங்களே தங்களுக்குள் வைத்து சமாளிக்கும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு. நான் தாங்கிக்கிறேன் என்ற வார்த்தையை வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்துபவர்கள் இவர்கள். அதே சமயம் சிறிய அன்பு காட்டினாலே அதை மலையாக மாற்றி மனசில் வைத்து கொள்வார்கள். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அன்பான பார்வை, ஒரு உண்மையான பாராட்டு, இவையெல்லாம் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சக்தி தரும் மருந்து போல இருக்கும். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் காதலில் விழுந்தால் அது சாதாரண காதல் ஆகாது. அது வாழ்க்கையை மாற்றும் காதலாக மாறிவிடும். மீனம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே கலைஞர்கள். பாடல், கவிதை, ஓவியம், நடிப்பு, எழுத்து, எந்த துறையிலும் அவர்களின் உணர்ச்சி கலந்துவிட்டால் அது சாதாரண படைப்பு அல்ல, ஆன்மாவிலிருந்து பிறந்த படைப்பாக மாறும். அவர்களுடைய கற்பனை சக்தி வானத்தை தொட்டு கொண்டிருக்கும். உலகம் பார்க்காத நிலங்களை அவர்கள் மனசு பார்க்கும். அதே நேரத்தில் ஆன்மீகம் இவர்களை உள்ளுக்குள் இழுத்து கொண்டே இருக்கும். நான் யார், என் வாழ்க்கை எதற்காக என்ற கேள்விகள் இவர்களை விட்டு போகாது. அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம், தியானம் அல்லது இறை உணர்வின் பக்கம் திரும்புவார்கள். அவர்களின் வெற்றி பணம் மட்டுமல்ல, மன அமைதிகளை சேர்ந்து வந்தால்தான் முழுமையாக்கும். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம்தான் அவர்களின் பலவீனமும். யாரையும் எளிதாக நம்பி விடுவார்கள். இவர் நல்லவர் என்று மனசு சொன்னால் எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்பி விடுவார்கள். அதனால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை அதிகம் சந்திப்பார்கள். சில நேரங்களில் உண்மை தெரிந்தாலும் கூட மாறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தங்களை ஏமாற்றிக் கொள்வார்கள். பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திப்பதை விட கனவுக்குள் ஓடி மறைந்து கொள்ளும் பழக்கமும் இவர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவர்கள் வலிமையானவர்கள். மீண்டும் எழுந்து நிற்பதில் எத்தனை முறை விழுந்தாலும் மனசுக்குள் இருக்கும் நம்பிக்கை என்ற சிறிய தீபம் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் என்பது ஆரம்பத்தில் அவர்களை தவிர்த்து ஓடும் ஒரு நிழல் போல இருக்கும். ஆனால் வயது கூட கூட அனுபவம் சேர சேர பணம் அவர்களை தேடி வரும் காலம் ஆரம்பமாகும். அவர்கள் பணத்திற்காக ஓட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் வேலைகளில் உணர்ச்சி கலந்து விட்டால் அந்த வேலை அவர்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சேமிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் மனம் வந்தால் செலவு செய்வார்கள், மனம் வந்தால் தானம் செய்வார்கள். ஆனால் சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் வாழ்க்கையில் வீடு, வாகனம், நிலையான சொத்து எல்லாம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு. மீனம் ராசிக்காரர்களின் காதல் என்பது புத்தகத்தில் எழுதும் கதையைப் போல இருக்காது. அது வாழ்க்கையில் நடக்கும் கவிதை போல இருக்கும். ஒருவரை காதலித்தால் அவர்களுக்காக வாழும் அளவுக்கு மனசை கொடுத்து விடுவார்கள். நீ சந்தோஷமா இருந்தா போதும் என்ற மனநிலை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதனால்தான் சில நேரங்களில் தங்கள் தேவைகளை மறந்து மற்றவர்களின் தேவைகளுக்காக வாழ்ந்து விடுவார்கள். உண்மையான காதல் கிடைத்தால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். ஆனால் தவறான மனிதர் கிடைத்தால் மனம் முடிந்து தங்களை தாங்களே தொலைத்துவிடும் அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஓட்டம் வேகமாக இருக்காது. ஆனால் அது ஆழமாக இருக்கும். மற்றவர்கள் போல உடனே பெரிய வெற்றி பெற மாட்டார்கள். ஆனால் அவர்களின் வெற்றி வந்தால் அது நிலைத்த வெற்றியாக இருக்கும். அனுபவம், வேதனை, ஏமாற்றம், கனவு இவையெல்லாம் கலந்து உருவாகும் வாழ்க்கைதான் இவர்களுடையது. கடைசியில் அவர்கள் அடையும் உயரம் மற்றவர்களை விட நனநிறைவான உயரமாக இருக்கும். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்ற நிம்மதியோடு வாழ முடிவதுதான் இவர்களின் உண்மையான வெற்றி. அதே போல மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் என்பது திடீரென வந்து திடீரென போகும் அலைகளைப் போல இருக்கும். இளம் வயதில் கஷ்டம், குழப்பம், வருமானத்தின் நிலைத்தன்மை இல்லாமை போன்றவை இவர்களை சோதிக்கும். ஆனால் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அவர்கள் செய்த நன்மைகள், செய்த உழைப்பு, காட்டிய பொறுமை எல்லாம் சேர்ந்து பணத்தை அவர்களிடம் திரும்ப கொண்டு வரும். மீனம் ராசிக்காரர்கள் நேரடியாக பணத்திற்காக ஓட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மனம் வைத்து செய்யும் வேலை காலப்போக்கில் பணத்தை அவர்களை தேடி வர வைக்கும். குறிப்பாக கலை, ஆன்மீகம், மருத்துவம், சமூக சேவை, ஆலோசனை, எழுத்து, மீடியா போன்ற துறைகளில் அவர்கள் உயர்ந்தால் அவர்களின் வருமானம் மெதுவாக ஆனால் உறுதியாக பெருகும். கோடீஸ்வர யோகம் என்பது இவர்களுக்கு ஒரே நாளில் வராது. அது ஒரு பயணமாக வரும். முதலில் சிறு வருமானம், அடுத்ததாக சொத்து, பின்னர் நிலையான சேமிப்பு, இறுதியில் பணம் என்னை விட்டு போகாது என்ற நம்பிக்கை. இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை பாதை.
மீனம் ராசிக்காரர்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் மனசு சேர வேண்டும். வெறும் சம்பளத்திற்காக செய்யும் வேலை இவர்களை நீண்ட நாள் தக்க வைத்துக் கொள்வது. இதுதான் என் வாழ்க்கை என்று உணரும் வேலை கிடைத்தால் அவர்கள் சாதாரண ஊழியராக இல்லாமல் அந்த இடத்தின் ஆத்மாவாக மாறுவார்கள். மேலாளர்கள் கவனிக்கும் அளவுக்கு பொறுப்பு உணர்வு இருக்கும். ஆனால் திடீர் கோபம், திடீர் மனச்சோர்வு போன்றவை சில நேரங்களில் அவர்களின் வளர்ச்சிகளை தடுக்கலாம். வேலை மாற்றங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் படியாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு, தூர இடம், கடல் சார்ந்த தொழில், மீடியா, இசை, திரைப்படம், தியானம், மருத்துவம், சமூக சேவை போன்ற துறைகளில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருமுறை அவர்கள் தங்கள் பாதையை கண்டுபிடித்து விட்டால் அந்த பாதையில் திரும்பி பார்க்க மாட்டார்கள். மீனம் ராசிக்காரர்களின் திருமணம் என்பது வெறும் உடன்பாடு அல்ல, அது ஆன்மாவின் இணைப்பு. அவர்கள் வாழ்க்கை துணையை நண்பனாகவும் காதலனாகவும் தெய்வமாகவும் பார்க்கும் மனநிலை கொண்டவர்கள். குடும்பத்தில் அமைதிகளை காக்கும் பொறுப்பு பெரும்பாலும் இவர்கள் மீது வரும். வீட்டில் பிரச்சனை என்றால் அதை அமைதியாக சமாளித்து எல்லோரையும் சமாதானப்படுத்தும் வேலையை செய்வார்கள். சில நேரங்களில் தங்கள் உணர்ச்சிகளை வெளியே சொல்லாமல் உள்ளே வைத்துக் கொள்வார்கள். அதனால் மன அழுத்தம் உருவாகும். ஆனால் சரியான துணை கிடைத்தால் மீனம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் ராஜாவாக வாழ்வார்கள். குழந்தைகளின் எதிர்காலம், வீட்டின் மரியாதை, உறவினர்களின் நலன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நினைக்கும் மனம் இவர்களுக்கு உண்டு. இவர்களின் குடும்ப வாழ்க்கை சத்தமாக இல்லாவிட்டாலும் ஆழமாக இருக்கும். குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது பல வளைவுகள் கொண்ட பாதை. திடீரென ஒரு வாய்ப்பு வரும், திடீரென ஒரு தடையும் வரும். ஆனால் ஒவ்வொரு தடையும் அவர்களை ஒரு புதிய வழக்கு திருப்புவதற்காகவே வரும். வாழ்க்கையில் இதுதான் முடிவு என்று நினைக்கும் தருணத்தில்தான் ஒரு புதிய கதவு திறக்கும். அந்த கதவு வேலை வாய்ப்பாகவும், திருமணமாகவும், வெளிநாட்டு பயணமாகவும் அல்லது ஆன்மீக மாற்றமாகவும் இருக்கலாம். இவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் பெரிய மாற்றங்கள் பிறருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும். நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன் என்ற உணர்வு வந்த பிறகு அவர்கள் யாருடைய வார்த்தைகளையும் பயப்பட மாட்டார்கள். அதுவே அவர்களின் உண்மையான வளர்ச்சி. ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது வெளியில் தேடும் ஒன்று அல்ல, அது உள்ளுக்குள் தானமாக எழும் உணர்வு. தியானம், பிரார்த்தனை, இசை, மௌனம் இவையெல்லாம் இவர்களுக்கு மருந்து போல வேலை செய்யும். வாழ்க்கையில் குழப்பம் வந்தால் ஒரு கோயிலுக்கு செல்வது, மந்திரம் சொல்வது அல்லது தனியாக அமைதியாக உட்காருவது இவர்களை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வரும். பரிகாரமாக வியாழக்கிழமை தானம், நீர் சம்பந்தமான சேவை, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, மீன் சின்னம் உள்ள பொருளை வீட்டில் வைப்பது போன்றவை இவர்களுக்கு நல்ல சக்திகளை அதிகரிக்கும். ஆனால் உண்மையான பரிகாரம் என்னவென்றால் யாருக்கும் தீங்கு செய்யாத மனசு. அதுதான் மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பாக்கியம். மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு மருந்து மாதிரி. கடினமான மனங்களை கரைக்கும் மென்மை இவர்களிடம் இருக்கிறதே. உலகம் கணக்கு போட்டு வாழும் போது இவர்கள் உணர்ச்சியோடு வாழ்கிறார்கள். உலகம் போட்டியோடு ஓடும் போது இவர்கள் கருணையோடு நடக்கிறார்கள். அதனால்தான் சில நேரங்களில் தோல்வியடைந்த மாதிரி தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் வெற்றியாளர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் மனசை இழக்கவில்லை. நான் நல்ல மனிதனாக இருந்தேன் என்று கடைசியில் சொல்ல முடியும் வாழ்க்கைதான் இவர்களின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம். அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. அது கடல் அலைகளைப் போல எரியும் இறங்கியும் நடக்கும். சில காலங்களில் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காமல் போகும். ஆனால் அதே வாழ்க்கையில் சில காலங்களில் அவர்கள் எதையும் தொடங்கினாலும் அது வெற்றியாக மாறும். இதுவே அவர்களின் அதிர்ஷ்ட காலம். அந்த நேரங்களில் பழைய கடன்கள் அடையும், நின்று போன வேலைகள் நகரும், மனதில் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். குறிப்பாக வாழ்க்கையில் எனக்கு எதுவும் நடக்காது என்று நினைக்கும் நேரத்தில்தான் விதி அவர்களை தூக்கி நிறுத்தும். அதிர்ஷ்ட காலம் தொடங்கும் போது மீனம் ராசிக்காரர்களின் முகத்தில் ஒளி வரும், பேச்சில் நம்பிக்கை வரும், நடையில் உறுதி வரும். அது வெளிப்படையான மாற்றமாக மட்டுமல்ல, உள்ளார்ந்த மறுபிறப்பாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரர்கள் நட்பு என்றால் உயிரோடு இணைப்பார்கள். ஒரு நண்பனுக்காக தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மன அமைதிகளையும் கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களின் நட்பு என்பது பயன் பார்த்து உருவாகும் உறவல்ல, அது உணர்ச்சியில் உருவாகும் உறவு. அதனால்தான் அவர்களை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கே நான் யாருக்காவது முக்கியமாக இருக்கேனா என்ற சந்தேகம் இருக்கும். சில நண்பர்கள் அவர்களின் நல்ல மனதை தவறாக பயன்படுத்தலாம். அதனால் சில காலங்களில் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். ஆனால் அந்த தனிமை கூட அவர்களுக்கு ஒரு மருந்து. வந்த அமைதியில்தான் அவர்கள் மீண்டும் தங்களை உருவாக்கி கொள்வார்கள். சமூகத்தில் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மென்மையானவை, ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. மீனம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் என்பது மனநலத்தோடு நேரடியாக இணைந்தது. மனம் சேர்ந்தால் உடலும் சோர்ந்துவிடும். மனம் உற்சாகமாக இருந்தால் உடலும் சக்தியாக இருக்கும். அதிகம் யோசிப்பது, அதிகம் கவலைப்படுவது இவர்களின் பழக்கம். அதனால் தூக்கமின்மை, தலைவலி, உடல் சோர்வு போன்றவை வர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவர்களுக்கு மருந்து என்பது மாத்திரை அல்ல, அது இசை, தியானம், நீர்க்கடையில் நடப்பது, தனியாக இருப்பது போன்றவை. உணவில் கவனம் வைத்தால், உடற்பயிற்சி செய்தால், மனசுக்கு ஓய்வு கொடுத்தால் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
இவர்களின் உடல் பலம் உள்ளத்தின் அமைதியில்தான் இருக்கிறது. மீனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது சும்மா ஊர் சுற்றுவது அல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாக இருக்கும். தூர இடம், வெளிநாடு, கடற்கரை நகரங்கள், ஆன்மீக தலங்கள் இவை அவர்களை எப்போதும் இழுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் இங்கே இல்லை, வேறு இடத்தில் இருக்கணும் என்ற உணர்வு அவர்களுக்குள் வரும். அந்த உணர்வு வந்தால்தான் அவர்கள் பயணம் செய்வார்கள், வேலை மாற்றுவார்கள், வாழ்க்கை பாதையை மாற்றுவார்கள். அந்த பயணங்களில் அவர்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் புத்தகத்தில் படிப்பதை விட அதிகமாக இருக்கும். வெளிநாடு யோகம் இவர்களுக்கு உண்டு, ஆனால் அது வெறும் பணத்திற்காக அல்ல, அனுபவத்திற்காக வரும். மீனம் ராசிக்காரர்களின் உண்மையான பலம் வெளியில் தெரியாது. அவர்கள் மென்மையாக பேசுவார்கள், அமைதியாக நடப்பார்கள், ஆனால் மனதுக்குள் ஒரு மலை இருக்கிறது. என்ன ஆனாலும் நான் தாங்கிக்கிறேன் என்ற சக்தி இவர்களிடம் பிறப்பிலிருந்தே இருக்கிறது. அவமானம், ஏமாற்றம், தோல்வி இவையெல்லாம் அவர்களை உடைக்காது, அது அவர்களை ஆழமாக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் கடைசியில் அவர்கள் சின்ன மனிதராக இல்லாமல் ஆழமான மனிதராக இருப்பார்கள். அவர்களை இகழ்ந்தவர்கள் கூட ஒரு காலத்தில் அவர்களின் உயரத்தை பார்த்து வியப்பார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி என்றால் மற்றவர்களை முந்துவது அல்ல, அது மனசை இழக்காமல் வாழ்வது. பெரிய வீடு, பெரிய கார், பெரிய பதவி இவையெல்லாம் நல்லவைதான், ஆனால் இவற்றை விட நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்ற நிம்மதிதான் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கை முடிவில் அவர்கள் திரும்பி பார்த்தால் நான் நல்ல மனிதனாக இருந்தேன் என்று சொல்ல முடியும். அதுதான் அவர்களின் ராசி தரும் மிகப்பெரிய பரிசு. ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் உறவுகளில் பாலமாக இருப்பவர்கள். பெற்றோர்களை மிக மதிப்பவர்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை மறக்க மாட்டார்கள். ஆனால் தங்கள் ஆசைகளை வெளிப்படையாக சொல்லாமல் பெற்றோருக்காகவே பல கனவுகளை மனசுக்குள் அடக்கி வைப்பார்கள். குழந்தைகளிடம் வந்தால் அவர்கள் கடுமையான பெற்றோராக இல்லாமல் புரிந்து கொள்ளும் பெற்றோராக இருப்பார்கள். குழந்தையின் தவறை அடிப்பதை விட பேசி திருத்த நினைப்பவர்கள். என் பிள்ளைக்கு உலகம் சும்மா இருக்கக்கூடாது என்று நினைத்து கல்வி, கலை, ஆன்மீகம் மூன்றையும் சேர்த்து வளர்க்க முயற்சிப்பார்கள். அவர்களின் குழந்தைகள் அவர்களை ஒரு நண்பனாகவும் ஒரு பாதுகாப்பு சுவராகவும் நினைப்பார்கள். இந்த சுவராகவும் ராசிக்காரர்களின் குடும்பம் சத்தமாக இல்லாவிட்டாலும் ஆழமான பாசத்தால் கட்டப்பட்டிருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரடி பகைவர்களை விட மறைமுக எதிரிகள் அதிகம். அவர்கள் மென்மையாக இருப்பதால் சிலர் அதை பலவீனமாக நினைப்பார்கள். இவர் எதுவும் சொல்ல மாட்டார் என்று நினைத்து பின்னால் பேசுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது, அவர்களின் நல்ல மனதை பயன்படுத்துவது போன்றவை நடக்கும். ஆனால் விதியின் விசித்திரம் என்னவென்றால் இந்த ராசிக்காரர்கள் பதிலடி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் காலம் பதிலடி கொடுக்கும். அவர்கள் சண்டையிடாமல் விலகும் போதே வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போட ஆரம்பிக்கும். சதி செய்தவர்கள் தங்கள் சதியிலேயே சிக்குவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். எல்லோரிடமும் மனசை முழுசையாக திறக்கக்கூடாது. சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொள்வதே இவர்களுக்கு பாதுகாப்பு. மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் அமைதியானவர்கள், எளிமையானவர்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு ரகசிய உலகம் இருக்கும். யாருக்கும் தெரியாமல் அழுவார்கள், யாருக்கும் தெரியாமல் கனவு காண்பார்கள், யாருக்கும் தெரியாமல் முடிவெடுப்பார்கள். அவர்கள் எதை செய்தாலும் அது வெளியில் காட்டுவது ஒரு பகுதிதான். உள்ளே இன்னொரு கதை ஓடிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் தனியாக பேசிக்கொள்வார்கள், தனியாக சிரிப்பார்கள், தனியாக யோசிப்பார்கள். இது பைத்தியமல்ல, இது அவர்களின் உள்ளார்ந்த உலகத்தோடு பேசும் பழக்கம். அவர்களுக்கு ஒரு சிறிய ரகசியம் இருந்தாலே போதும், அதுவே அவர்களின் உயிர் மூச்சாக மாறும். இந்த ரகசிய குணம்தான் அவர்களை மற்ற ராசிகளை விட வித்தியாசமாக்குகிறது. மீனம் ராசிக்காரர்கள் தோல்வியை வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் எல்லாம் சரி என்று சொல்வார்கள், ஆனால் உள்ளுக்குள் இடிந்து விழுந்துவார்கள். அந்த இடிபாடுகள் தான் அவர்கள் புதிய மனிதனாக உருவாகுவார்கள். தோல்வி வந்தால் மற்றவர்கள் போல கத்த மாட்டார்கள், அமைதியாகி விடுவார்கள். அந்த அமைதிக்குள் அவர்கள் வாழ்க்கையை மறுபடியும் எழுத ஆரம்பிப்பார்கள். சில நேரங்களில் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பார்கள், ஆனால் கடைசியில் வாழ்க்கையை கட்டிப்பிடித்துக் கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்களின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் விழுந்த இடத்திலிருந்து எழும்போது பழைய மனிதராக இருக்க மாட்டார்கள், அனுபவம் சேர்ந்த புதிய மனிதராக இருப்பார்கள். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென வருவார்கள். அவர்கள் நண்பராகவும் காதலராகவும் குருவாகவும் இருக்கலாம். அந்த சந்திப்பு தான் வாழ்க்கையின் திசையை மாற்றும். இவர்கள் இல்லாமல் நான் இப்படி ஆக மாட்டேன் என்று சொல்லும் மனிதர் ஒருவதாவது வாழ்க்கையில் இருப்பார். அந்த மனிதர் வந்த பிறகு மீனம் ராசிக்காரர்கள் தங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். சில நேரங்களில் அந்த மனிதரை இழந்தாலும் கூட அந்த சந்திப்பு வாழ்க்கையில் ஒரு பாடமாக மாறும். இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை தனியாக ஓடும் பயணம் அல்ல, அது சந்திப்புகளால் உருவாகும் பயணம். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு திடீரென வரும். இளம் வயதில் அவர்கள் என் வாழ்க்கை இப்படித்தான் போகப் போகிறதா என்று நினைப்பார்கள். ஆனால் வயது கூட கூட அனுபவம் சேர சேர வாழ்க்கை அவர்களுக்கு மெதுவாக வெளிச்சம் காட்டும். ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்த்தால் நான் நினைத்ததை விட தூரம் வந்துவிட்டேன் என்று புரியும்.
பணம், உறவு, மன நிம்மதி மூன்றும் ஒரே நேரத்தில் வருவதுதான் அவர்களின் பொற்காலம். அந்த பொற்காலம் வந்த பிறகு அவர்கள் மற்றவர்களை தாழ்த்த மாட்டார்கள், மற்றவர்களையும் உயர்த்த முயல்வார்கள். அதுதான் மீனம் ராசிக்காரர்களின் அழகு. அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் ஜோடிகளுக்கு மகிழ்ச்சியான மாதமாகும். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் தேடி வரலாம். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நன்மைகளை தரும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். கடின உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதியவற்றின் மீது ஆர்வங்கள் உண்டாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பயணங்களின் மீது பாதுகாப்பு அவசியம். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும். ஒரு சிலருக்கு திருமண வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் உதயம் பல சாதகமான மாற்றங்களை அளிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அவர்களின் 11வது வீட்டில் உதயமாகிறார். இதனால் அவர்களின் வருமானம் இரட்டிப்பாகும். அவர்கள் விரும்பும் அனைத்தையும் அடைய இது சரியான நேரமாகும். இந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாகப் போகிறது. திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியும் இந்த நிலையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிதிநிலையும் மேம்படும். அவர்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான காலகட்டத்தை அனுபவிக்க முடியும். சிங்கிளாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தமான துணை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கையில் அனைத்து வகையான நன்மைகளையும் அடையும் நேரம் இது. காதலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் பொருத்தமானதாகவே இருக்கும். பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையை உருவாக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். நிதிநிலை சீரடையும். நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்ட வேலைகளை இப்போது வெற்றிகரமாக முடிக்க முடியும். மன அழுத்தம் குறைந்து தெளிவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி. புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேலும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், செயல் திட்டங்கள் எதிர்பாராத வகையில் தோல்விகள் காணலாம். நண்பர்கள் சிலர் உங்கள் முயற்சிகளை திருட முயற்சிக்கலாம். நெருங்கிய நண்பர்களின் துரோகம் உங்களை ஏமாற்றம் அடைய செய்யலாம். காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பெற்றோர் எதிர்ப்பு அதிகரிக்க நண்பர்கள் உதவி நாடி செல்வீர்கள். ஆனால் அவசியமான இந்த நேரத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்களும் உதவி செய்யாது உங்களை ஏமாற்றலாம். திருமணம் முடித்துக்கும் மீனம் ராசி பெண்கள், மீனம் ராசி ஆண்கள் தங்கள் புகுந்த வீட்டில் இருக்கும் நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தனது தாய் வீட்டிற்கு செல்லலாம். பணிக்காக வெளிநாட்டில் தங்கியிருக்கும் நபர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப முயற்சி செய்வார்கள். அதற்கான பணிகளை தொடங்குவார்கள். இருந்தாலும் சூழ்நிலை இந்த பணிகளில் தாமதத்தை உண்டாக்கும். பணிகளை விரைவாக செய்ய விடாது உங்களை சுற்ற வைக்கும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். குறிப்பாக மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் நீடிக்கும். அரசு பணி தொடர்பான முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு ஏற்படும். செவ்வாய் பகவான் நகரத்தில் உள்ள உச்ச வேளையில் சந்திப்பதால் உங்களுடைய திறமை மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருடன் மகிழ்ச்சியான பயணம் மேற்கொள்வீர்கள். நீங்கள் ஒரு லாபகரமான ஒப்பந்தம் பெற வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் அடைவீர்கள். இந்த மாதத்தின் கடைசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். திருமண வாழ்க்கையில் அன்பு மேலோங்கி நிற்கும். அதே போல மீன ராசி கொண்டவர்கள் அடிப்படையில் ஆழ்ந்த சிந்தனையார்கள். தங்கள் தனித்துவமான படைப்பாற்றலுக்கு பெயர் பெற்றவர்கள். இந்த நிலையில் தங்கள் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவார்கள். குறிப்பாக தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவார்கள். தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கை இரண்டிற்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்க முயற்சி செய்வார்கள். சொத்து விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக பதிலை பரிசாக அளிக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண தடை காரணமாக பல நாட்களாக திருமணம் தள்ளி போன நபர்கள் சிவன் ஆசியுடன் விரைவில் திருமணத்தை முடிப்பார். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை புத்தகத்தில் எழுதப்பட்ட பாடம் போல இல்லாது கண்ணீரில் எழுதப்பட்ட பாடம் போல இருக்கும். அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு பிரிவும் எல்லாமே அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் அந்த பாடங்களை அவர்கள் உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். காலம் கடந்த பிறகுதான் அதன் அர்த்தம் வெளிப்படும். அப்போது நடந்தது நல்லதுதான் என்று பின்னால் நினைக்க வைக்கும் ராசி மீனம் ராசி. இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட சீக்கிரம் முதிர்ச்சி அடைவார்கள். ஆனால் அந்த முதிர்ச்சி வயதால் அல்ல, வேதனையால் வரும் முதிர்ச்சி. அதனால்தான் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஆழம் இருக்கும், பார்வையில் அனுபவம் இருக்கும், நடையில் அமைதிகள் இருக்கும்.
மீனம் ராசிக்காரர்களுக்கு கனவு என்பது தூக்கத்தில் வரும் காட்சிகள் மட்டுமல்ல, அது ஒரு வழிகாட்டி. சில நேரங்களில் அவர்கள் கனவில் பார்க்கும் விஷயங்கள் உண்மையில் நடக்கலாம். சில நேரங்களில் கனவில் ஒரு மனிதரை பார்ப்பார்கள். அதே மனிதர்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். கடவுள் இவர்களிடம் நேரடியாக பேச மாட்டார். கனவுகள், சின்ன சின்ன சம்பவங்கள், திடீர் சந்திப்புகள், இதன் மூலம்தான் வழிகாட்டுவார். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் சம்பவம் கூட ஒரு செய்தி என்று நம்புவார்கள். கோயிலுக்கு சென்றாலும் அவர்கள் வெளிப்படையாக வேண்டுதல் வைக்க மாட்டார்கள். உள்ளுக்குள் மட்டும் பேசுவார்கள். அந்த மௌன உரையாடல் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாகவே மாறும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மீனம் ராசிக்காரர்களின் 20 வயது வாழ்க்கை என்பது குழப்பங்களின் காலம். நான் யார், என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவர்களை தூங்க விடாது. 30 வயதில் அவர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இன்னும் நிலையில்லை. 40 வயதில்தான் அவர்களுக்கு உண்மையான தெளிவு வரும். பணம், வேலை, குடும்பம் மூன்றையும் சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். 50 வயதில் அவர்கள் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த வயதில் அவர்கள் நான் வாழ்ந்தேன் என்று சொல்ல முடியும். இளம் வயதில் கிடைக்காத நிம்மதி முதிர்ந்த வயதில் கிடைக்கும். இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஓட்டத்தின் விசித்திரம். சரி, உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.